இன்றைக்கு நியூஸ் தமிழ் 24 இந்த செய்தி சேனல் தொடர்ந்து பல்வேறு தமிழகத்தில் உள்ள அவலங்களை, அரசு அலட்சியங்களை, அரசு மக்களுக்கு ஏற்படுத்தும் மின்னல்களை தொடர்ந்து சுட்டிக்காட்டி அதை செய்தியாக கொண்டு போய் மக்களிடம் கொண்டு சென்று அதற்கான விழிப்புணர்வுகளை, அதற்கு தீர்வுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது தான் இன்றைய நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி. இன்றைய இந்த சூழலில் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் எம்எல்ஏ என்று சொல்லக்கூடிய பழனியாண்டி என்பவர் சட்டமன்ற உறுப்பினரா அல்லது ரவுடியா அல்லது தாதாவா என்பதைப் போல செயல்பட்டு வருகிறார். அவர் தொடர்ந்து அந்த பகுதியில் கனிமவள திருட்டு உள்ளிட்ட பகுதிகளில் ஈடுபட்டு வருகிறார். இதை செய்தியாக சேகரிக்க சென்ற பல்வேறு புகாரின் அடிப்படையில் செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நிருபர்களை கடுமையான கொலைவெறியோடு தாக்கியிருக்கிறார்கள். இதை இங்கே இருக்கும் அனைத்து ஊடகங்களையும் செய்தி வந்தும் கூட தமிழகத்தின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இதை எந்தவித ஒரு கண்டிப்பு கூட செய்யாமல் அவர் மீது தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக நிற்பதைப் போல எங்களுக்கு தெரிகிறது. அந்த நியூஸ் தமிழுடைய செய்தியாளர்களை தாக்கிய உடனே பழனியாண்டி எம்எல்ஏவை உடனடியாக தகுதி நீக்கம் செய்திருக்க வேண்டும் மாநில முதல்வர். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் அவரை ஊக்குவிக்கும் விதமாக தொடர்ந்து அவர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காவல்துறையை அவர் கைது செய்யாமல் இன்று வரை அவரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. இதை நாங்கள் லோக் ஜனசக்தி கட்சி ராம்விலாஸ் பாஸ்வான் மிக வன்மையாக கண்டிக்கிறது. இதை உடனடியாக அந்த ரவுடி எம்எல்ஏ உடனடியாக கைது செய்ய வேண்டும். அதேபோல் அவருடன் இருந்த குண்டர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அங்கே இருக்கும் நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர்களிடம் இருந்து உடைக்கப்பட்ட பொருட்கள் 25 லட்சம் ரூபாய் என்று மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை உடனடியாக அவர்களுக்கு இழப்பீடை அவரிடமிருந்து பறித்து அவரிடமிருந்து எடுத்து இவர்களுக்கு நியூஸ் தமிழுக்கு ஒப்படைக்க வேண்டும். தாக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு உடனடியாக அபராதம், அதாவது அவருக்கான நிதிகளை பெற்றுத்தர வேண்டும், நஷ்டீடாக அவரிடமிருந்து எடுத்து தர வேண்டும். இங்கே இருக்கும் அந்த கனிமவள திருட்டை உடனடியாக அமலாக்கத்துறை ஆய்வு செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசும் ஆய்வு செய்து அதில் முறைகேடு உள்ளது என்பதை அனைத்து செய்தி சேனல்களும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த முறைகேடுகளை செய்த அந்த பழனியாண்டி எம்எல்ஏ மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என லோக் ஜனசக்தி கட்சி கேட்டுக்கொள்கிறது. இப்போ ஒரு எம்எல்ஏவே இது மாதிரியான ரவுடித்தனமான ஒரு செயல் இது பண்ணும்போது மக்கள்கிட்ட இது மாதிரியான இது இல்லை, இவர் ஒரு ரிப்போர்ட்டர்கிட்டே ஒரு அடிதடி அவரை அன்றைக்கி நான் அந்த செய்தியில் அந்த காணொலி இது வாய்ஸ் ரெக்கார்டை பார்க்குறேன். ரிப்போர்ட்டர் கதற அவர் காரில் ஏறுறா ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. இவர் சட்டமன்ற உறுப்பினராக தெரியல, அவர் ஏதோ ரவுடித்தனத்தை ஒரு தாதாவை போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் அப்போ இந்த பகுதி இவருக்கே ஒரு ரிப்போர்ட்டருக்கே அந்த நிலைமைனா அந்த பகுதி மக்களுக்கு எவ்வளவு ஒரு ஆபத்தான அச்சுறுத்தலான அந்த நபர் இருக்கிறார். இவர் ஒரு மக்கள் பிரதிநிதி, மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர். தொடர்ந்து மக்களுக்கு பாதுகாப்பாக இல்லை, மக்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி தான் அவர் நடந்துகிட்டு இருக்காரு. இவர் எம்எல்ஏன்னு சொல்ல முடியாது, ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடியாக நாங்கள் பார்க்கிறோம். உடனடியாக முதல்வர் அவர்கள் தகுதி நீக்கத்தை செய்ய வேண்டும் கேட்டுக்கிறோம். வணக்கம் எல்லாருக்கும். இப்போ